ஆல்ரெடி நம்ம எல்லா லக்கி ஸ்பின்னும் என்னென்ன டேட்ல வருது, ஆனிவர்சரி கிரியேட் மொதற்கொண்டு பார்த்தோம். அந்த லிஸ்ட்லயே இல்லாத ஒரு லக்கி ஸ்பின் நாளைக்கு வரப்போகுது. ஸோ, இத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போமா ஃபால்கனுக்கு ஸ்கின் வரப்போகுது. இதுக்காகவே நெறைய பேர் எடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். என்கிட்டயும் இந்த ஃபால்கன் இல்ல. பழைய ஐடி போயிடுச்சு. ஸோ, இந்த ஸ்கின் பார்க்க செம்மையா இருக்கு. இந்த ப்ளூ கலர் சீரியஸ்லி செம்மையா இருக்கு. பார்க்கவே க்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர். பிளாக் கலரும் ஓகே. எனக்கு பிளாக்கோட ப்ளூ தான் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிபியும் இந்த ஸ்பின்லே வரும். அதே மாதிரி இந்த 2 அவுட்ஃபிட்லாம் ஒண்ணும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்ல. இத்த போன அவுட்ஃபிட் தான். இந்த ஸ்கின்ன பொறுத்தவரைக்கும் இந்த ப்ளூ கலர் ஃபால்கன் தான் வந்து ஹைலைட்டே. ஆனா ஃபால்கன் வந்து இந்த ஸ்பின்ல வருமான்னு கேட்டா அது டவுட் தான். ஏன்னா யூசி வாங்குற மாரி வச்சிருக்கான். யூசி குடுத்து வாங்கணும் ஃபால்கன் வாங்கணும்னா. ஸோ அது தெரியல. மேபி இந்த ஸ்கின் மட்டும் இந்த ஸ்பின்ல வர மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்கை ஹை ஸ்பெக்டக்கிள் ஜீனி ஈவென்ட் வந்து ரேங்க்ல வந்துச்சு. ஸோ, இதுவுமே நீங்க ப்ளே பண்ணலாம். ரேங்க்டு இல்ல. ரேங்க்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க இதுவும் ப்ளே பண்ணலாம். இல்ல புது ஈவென்ட்டும் ப்ளே பண்ணலாம். எப்படி ப்ளே பண்ணாலுமே பாயிண்ட்ஸ் ஏறும். ஆல்ரெடி 4.3ல என்னென்ன வரப்போதெல்லாம் பார்த்தோம். எல்லா ஈவென்ட்டோட டேட்ஸும் பார்த்துருக்கோம். தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரெட் மெட்டீரியலு, லாவெண்டர் பெயிண்ட் டப்பா எல்லாம் எடுத்துட்டு வரப்போறான். ஸோ, எல்லாமே தனி பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். வாவ் மேட்சும் நல்ல நல்ல மேப்ஸ் இருக்கு ட்ரெய்னிங்க்கு. ஸோ, எல்லாமே செக் பண்ணி பாருங்க. லைக் பண்ணாம லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாவே டிர்.